ஆர் ஈவன் நம்பர் யூசிங் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எதை வச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு. இப்போ வந்து இதில் பாருங்கள், இந்த 3, 7, 9 இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக பிரிக்க முடியாத எல்லாமே வந்து ஆட் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டாக பிரிக்க முடியுதுல்ல, 2, 4, 6, 8, 10 இதெல்லாம் வந்து அப்படியே பாதியாக பிரிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து ஈவன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நமக்கு இப்போ நான் என்ன கோட் பண்ணியிருக்கேன்னா, இதில் எனக்கு வந்து நான் இங்கே ஒரு நம்பரை வந்து அவுட்புட் பாக்ஸில் நம்ம இந்த கோடெலாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டி அவுட்புட் பாக்ஸில் நம்மளுக்கு கேட்கும். என்ன கேட்கும்னா என்டர் ஏ நம்பர் அப்படின்னு கேட்கும். எதனா ஒரு நம்பரை டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்ம சொல்லும்போது எதனா ஒரு நம்பரை நம்ம டைப் பண்ணுறோம். அந்த நம்பர் ஆட் நம்பராக இருந்தால், அதாவது ஈவன் நம்பராக இருந்தால் நமக்கு வந்து இதில் காட்டும். அதாவது நான் இப்போ வந்து 8 நான் அடிச்சதுக்கு எனக்கு 8 இஸ் ஏ ஈவன் நம்பர்னு காட்டிடுச்சு. இதே இது நான் 7 அடிக்கிறேன்னு வைங்க, 7 வந்து ஒரு ஆட் நம்பர். ஆனால் நான் இன்னும் அதுக்கு வந்து கோட் கொடுக்கல. நான் வெறும் வந்து ஈவன் நம்பருக்கு மட்டும்தான் நான் கோட் கொடுத்துருக்கேன். இஃப் எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இது வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஆட் நம்பராக இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணுன்றதை நம்ம சொல்லலை. அதனால் நம்ம சொன்னதை மட்டும்தான் அது செஞ்சுருக்கு. இப்போ என்ன செஞ்சுருக்கு, நம்ம வந்து ஈவன் நம்பரை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. இவ்வளோதான் மேட்ரு. இது வந்து எப்படி பண்ணியிருக்கேன்றதை நான் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வழக்கம் போல் நம்ம வந்து ஹெடர் ஃபைல் போட்டுருவோம், இன்ட் மெயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிக்ளேர் வேரியபிள். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட் ஏ இன்ட் பி அப்படின்னு கொடுத்து அந்த வேரியபிளுக்கு ஒரு பேர் வைப்போம் இல்லையா, ஏபி அப்படின்னு வைப்போம். இந்த தடவை வந்துட்டு இன்ட் நம்பர்னே வச்சாச்சு. வச்சுட்டு யூசர் டு என்டர் ஏ நம்பர். ஓகேவா, இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கமெண்ட் லைன் போட்டிருக்கேன் பார்த்துக்கிங்க. அது கீழே வந்து பிரிண்ட் என்டர் ஏ நம்பர் அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா. பிரிண்ட் ஆஃப் என்டர் ஏ நம்பர்ன்றது இங்கே வந்துடும். இதுதான் அப்படியே டேரெக்டாக இங்கே வந்துடும். இது இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ன இருக்குது அது அப்படியே வந்துடும் சொல்லியிருக்கேன், அது வந்துடுச்சு. இதில் வந்து ஸ்கேன் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸ்கேன் ஆஃப்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கேன் ஆஃப் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம்ல, இந்த ஸ்கேன் ஆஃப்ங்கிறது நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய இந்த இன்புட்டை வந்துட்டு இதை வந்து எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கணும்னா இந்த நம்பருடைய வேல்யூவாக அதை வச்சுக்கணும். நம்ம எப்போ எப்படி பண்ணுவோம், ஏக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம், A = 5, B = 5 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுப்போம்ல. அது மாதிரி இந்த நம்பரோட வேல்யூவை நம்ம வந்து டேரெக்டாக இங்கே கொடுக்காம யூசர் கையில் கொடுத்துட்றோம். நீங்கள் வந்து என்ன நம்பர் வேணால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுத்துட்றோம். அதுக்கு தான் வந்து ஸ்கேன் ஆஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போய் யூசர் வந்து கெட் பண்ணி வாங்கிக்கலாம். அதை கெட் பண்ணுறதுக்கு தான் பர்சன்டேஜ் டி போட்டிங்கன்னா அந்த நம்பரில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அதை கெட் பண்ணிடும். அதுக்கடுத்து செக் இஃப் த நம்பர் இஸ் ஆர் ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்கே தான் நடக்குது. இஃப் நம்பர் %2 = 0, அதாவது இது வந்து 2ஆக வகுப்படணும்னா அதை வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரிண்ட் பண்ணேன், பிரிண்ட் %d is an even number. ஓகேவா, அது இஸ் ஏ ஈவன் நம்பர். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த 8 அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ண நம்பர், இஃப் த நம்பர்னு நம்ம சொல்கிறது எதை சொல்லுவோம், நம்பரோட வேல்யூ என்ன இருக்குது, அங்கே என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதுதான் நம்பருடைய வேல்யூ. அப்போ அந்த நம்பரோட வேல்யூலேருந்து %2 எனக்கு வந்து அதை வந்து 2ஆல் வகுக்கன்னா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும்னா, 2ஆக வகுப்படுதுன்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா, பிரிண்ட் %d நம்ம கொடுத்தோன்னே இந்த %d என்ன இருக்குது, இங்கே 8 இருக்குது. இந்த நம்பரை வந்து நமக்கு வழக்கமாக வந்து நம்ம அவுட்புட் கொடுக்கும்போது இந்த %d என்ன இருந்தாலும் அந்த என்ன நம்பர் இருந்தாலும் அந்த வேல்யூ வந்து இங்கே வந்துடும்ல வழக்கமாக. அதே மாதிரி இந்த தடவையும் வந்து 8 இங்கே வந்துடுச்சு. அதுக்கடுத்து இஸ் ஏ ஈவன் நம்பர். இந்த பிரிண்ட்எஃப்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன இருந்தாலும் அது அப்படியே வந்துடும் இல்லையா, அது அப்படியே வந்துடுச்சு. அதுக்கடுத்தது தான் நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் வந்து 8க்கு 8 வந்து கெட் ஆகிடுச்சு. கெட் பண்ணி அது வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு இது வந்து பிரிண்ட் பண்ணி சொல்லி முடிச்சிருச்சு. கோடை வந்து ரிட்டர்ன் 0 போட்டு முடிச்சுட்டேன். அதனால் இது முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து இது வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். இன்னும் இஃப் எல்ஸ் இருக்குது, நெஸ்டட் இஃப் இருக்குது. இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே இன்னும் நிறைய இது இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து இதோட நிப்பாட்டிங்க. அடுத்தது வந்து நான் எல்ஸ்லையும் சேர்த்து இதோட தான் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்து
இஃப் எல்ஸ் இஃப்புக்கும் எல்ஸுக்கும் என்ன வித்தியாசன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காண்டி தான் நம்ம மெயினாக அப்படி சொன்னது. இன்னும் எல்ஸையும் பார்த்துருவோம். எல்ஸையும் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும்.